தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறை தேர்வு எழுத வந்த மாணவிகளுக்கு நன்றாக தேர்வு எழுதுங்கள், பயப்படாமல் தேர்வு எழுதுங்கள் என அறிவுரை வழங்கியது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. நல்லா எழுதணும், பயப்படாதீங்க. நம்ம ஸ்கூலில் வேறு ஸ்டாஃப் இருந்தாலும் அவங்க பயப்பட வேண்டியது. நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, காலையெல்லாம் வெளியே விடுறாங்க, நல்லா படித்தாலே போதும். எந்த பயமும் இல்லை. முதல் பத்திரம் எல்லாம் போயிட்டு நீங்களுக்கும் அதே இடம் தான், புது இடம்லாம் இல்லை. ஸ்டாஃப் நல்லா தெரியும். அதனால் உங்களுக்கு எது சந்தையில் எது கேட்கணும் அது புரியுவாங்க. கம்மியெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸ்டாஃபை புத்தகத்துக்கு யாருக்கு நைட்டில் ரொம்ப நேரம் முடிச்சுங்களா அப்படி சொல்லக்கூடாது. கரெக்டாக 5 மணி தான் இருந்துச்சு. நல்லா தூங்கினாதான் நைட்டுக்கு தான் நல்லது. படிக்கிற மெமரி ரீகால் ஆகும். புரியுதா? வந்தால் எல்லோரும் மிச்சாலாம் முதல்ல போயிட்டு அப்புறம் போயிடுது. இடையில கேட்டால் சொல்லுவாங்க. அதனால் போயிட்டு கூட பிரச்சனையே இருக்காது. இதேபோல் ராணிப்பேட்டை, திருச்சி, கரூர், சேலம், நெல்லை, விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம், கடலூர் மாவட்டம், பண்ருட்டி ஆகிய பகுதிகளில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வு கண்காணிப்பு அதிகாரி அறிவுரைகள் வழங்கினார். வேலூரில் உள்ள வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆய்வு செய்தார். தேர்வில் காப்பி அடிப்பதை தடுக்கும் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வில் 82 மையங்களில் 16,000 மாணவர்கள் 15,985 மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்று இந்த தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகள், பறக்கும் படை மற்றும் அனைத்து ஏற்பாடுகளும் நல்ல முறையிலே செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் ஓகே 227 மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியரும் இந்த தேர்விலே பங்கு பெறுகிறார்கள். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவல்லி திருப்பத்தூர் நகர மையப்பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திடீரென ஆய்வு மேற்கொண்டு தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். திருப்பத்தூர் ராணிப்பேட்டை அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை ஆட்சியர் சந்திரகலா பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.